டிசிஷன் மேக்கிங் சென்ஸ்னு சொல்கிற அந்த ஒரு விஷயந்தான் ஒரு மனிதனை வந்து உச்சத்துக்கு போகிற விஷயம். இந்த காரியத்தை செய்யலாம், இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் கரெக்டாக எடுத்துட்டார் அப்படின்னா அவருடைய அந்த காரிய ஜெயம் அப்படின்னு நடந்து அதுக்குண்டான பெனிஃபிட் கிடச்சிரும். சில பேர்த்துக்கு வந்து ஜோதிடத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முடிவு என்ன சொல்லுது, ஜோதிடத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. சில பேர் தன்னுடைய செய்கையிலேயே வந்து பார்த்திங்கனாலும் தன்னுடைய ஓன் டிசிஷன் மேக் சென்ஸ்னாலேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுத்துருவாங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதில் பிரசன்னம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எந்த ஒரு டூலுமே இல்லாமல் வெத்தலை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா போதும், அந்த வெத்தலையை வச்சு நீ இதுதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகணுமோ அப்போ தான் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற அந்த கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாத்துக்குமே அரசியல் பிரமுகர் எல்லாருமே வந்துட்டு ஒரு விவசாயத்தில் இன்றைக்கி வந்து பயிர் நடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வந்தவங்க கூட வருவாங்க. ஒரு 100 மாடி பில்டிங் வந்து இந்த இடத்துல கட்டலான் இருக்கேங்க, இந்த இடத்துல கட்டலாமான்னு கேட்குறவங்க. இது மாதிரி ஒரு மனிதனுக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக எல்லாத்துக்குமே இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு மட்டுமே சொன்னோம்னா சைன் ஆக முடியாது. நீங்கள் இதுக்கு தான் வந்திருக்கிறீங்க, இந்த கேள்வி தான் கேட்க போகிறீங்க, இது நடக்கும் அப்படிங்கிற கொண்டு இந்த வெற்றிலை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பாக வரும்.